நாளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். நாம் அமர்ந்த நிலையிலே கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, எங்கள் சர்வ வல்லமையுள்ள நல்ல தேவனே, அருமையான இந்த மனமகிழ்ச்சியின் நாளில் உம்முடைய பிள்ளைகளாய் உம்முடைய பரிசுத்த ஆலயத்திலே பயத்தோடு பக்தியோடு நாங்கள் கூடி ஆவியோடும் உண்மையோடும் கருத்தோடும் சந்தோஷமாய் உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறேன். நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையில் உம்முடைய பரிசுத்த ஆலயத்திலிருந்து உம்முடைய பரிசுத்த வேத வசனங்களை இப்பொழுது நாங்கள் தியானிக்கும்படி ஆயத்தமாயிருக்கிறோம். இந்த நாளிலே எனக்கும் எங்களுக்கும் நீர் என்ன வசனங்கள் வார்த்தைகளை தந்து எங்களோடு பேசி எங்களை திருப்தியாக்க சித்தம் கொண்டிருக்கிறீரோ, உம்முடைய சித்தத்தின்படி என்னோடு எங்களோடு நீர் உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தையின் மூலமாக இடைபடும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய வசனம் எங்கள் காதுகளுக்குள்ளாய் தொனிக்கும் பொழுதே உம்முடைய வசனத்தின் வல்லமை எங்கள் ஆவி ஆத்துமா சரீரங்களை நிறைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு கர்த்தருடைய பரிசுத்த சமூகத்தில் இருந்து ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்தவர்களாக நித்திய ஜீவனுக்கு ஏதுவான மாற்றத்தை பெற்றவர்களாய் நாங்கள் இங்கிருந்து கடந்து செல்ல எங்களுக்கு கிருபை செய்வீராக. எங்களை உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். உம்முடைய சித்தத்தின்படி எங்களோடு பேசும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் அதிக தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். உண்மையுள்ளவரும் உன்னதமானவரும் உன்னதங்களிலே வாசம் பண்ணுகிறவரும் உன்னதமான காரியங்களை செய்கிறவருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான இந்த மனமகிழ்ச்சியின் நாளிலே கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தரை ஆராதிக்கும்படி கடந்து வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிறிஸ்துவின் சுவிசேஷ ஊழியங்களின் சார்பிலும் என்னுடைய குடும்பத்தின் சார்பிலும் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பையும் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நீங்கள் அறிந்திருக்கிறபடி கர்த்தருடைய மிக பெரிதான கிருபையினாலே புதுக்கோட்டை தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையிலே அங்கத்தினராக இருந்து கிறிஸ்துவின் சுவிசேஷ ஊழியங்கள் என்கிற பெயரிலே ஒரு சுவிசேஷ ஜெபக்குழுவாக ஊழியங்களை செய்யும்படி கர்த்தர் கிருபை செய்து இம்மட்டும் நடத்தி வருகிறார். கர்த்தரை அறியாத ஜனங்களுக்கு கர்த்தரை அறிவிப்பதும் கர்த்தரை அறிந்த தேவ பிள்ளைகளை சரியான சத்தியத்திலே வளர்ப்பதும் எங்கள் பிரதான ஊழியங்களாக இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய மிகுந்த கிருபைகள் நிமித்தம் தம்முடைய சித்தத்தின்படி இம்மட்டும் ஊழியத்தில் எங்களை நடத்தி வருகிறார். தொடர்ந்து எங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். இந்த அருமையான மனமகிழ்ச்சியின் நாளிலே கர்த்தருடைய பரிசுத்த ஆலயத்திலே ஆராதனையிலே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவும் இந்த நல்ல வாய்ப்பை நல்கின அருமையான சபையினுடைய ஆயரவர்களுக்கும் சபை சங்கத்தில் உள்ள செயலர், பொருளர் மற்றும் சபை கமிட்டி அங்கத்தினர், சபை மக்கள் உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே என்னுடைய அன்பையும் நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தருடைய வசனத்திற்கு நேராய் நாம் திரும்புவோம். கர்த்தர் இந்த நாளிலே தம்முடைய வசனத்தின் மூலமாய் நம்மோடு கூட இடைபடுவாராக. இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படி நம்முடைய திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு அருமையான வேத பகுதி பிரசங்க வாக்கியமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது யோவான் என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 30 வரை மற்றும் 36வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 22 முதல் 30 மற்றும் 36வது வசனம்.
நான் நேரத்தை கருதி இந்த நாளிலே செய்திக்கு ஆதாரமான வசனத்தை மாத்திரம் வாசித்து கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். இந்த நாளிலே செய்திக்கு ஆதாரமாக யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 36வது வசனத்தை வாசிக்கும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாயிருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை. தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்றான். யோவான் ஸ்நானன் ஜனங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சிலர் யோவான் ஸ்நானனிடத்தில் போய் கேட்கிறார்கள், யோர்தானுக்கு அப்புறத்தில் ஒருவரை நாம் சந்தித்தோமே, அவரும் ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருக்கிறார், நீரும் ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருக்கிறீரே என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் ஸ்நானனிடத்திலே கேட்டார்கள். அப்பொழுது யோவான் ஸ்நானன் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது தன்னை தாழ்த்தி சொல்லுகிறார். என்னிலும் வல்லவர், என்னிலும் மேலானவர் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் சொல்லிக்கொண்டு அநேக காரியங்களை வரும் பொழுது இந்த 36வது வசனத்திலே மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை யோவான் ஸ்நானன் சொல்லுகிறார். குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாயிருக்கிறான். இந்த வேதாகமத்திலே மிக முக்கியமான ஒரு சில வார்த்தைகளிலே மிகவும் முக்கியமான ஒரு வார்த்தை நித்திய ஜீவனாயிருக்கிறது. அது என்ன நித்திய ஜீவன்? இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே தமிழ் வார்த்தை தான், ஆனால் நமக்கு ஏதோ புதிதாக இருப்பதை போல தோன்றுகிறது. நித்திய ஜீவன் என்று சொன்னால், நித்தியம் என்றால் அழிவில்லாதது, குறைவில்லாதது, முடிவில்லாதது, எல்லையில்லாதது என்று பொருள். ஜீவன் என்று சொன்னால் வாழ்க்கை என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். நித்திய ஜீவன் என்று சொன்னால் முடிவில்லாத ஒரு வாழ்க்கை என்று பொருள். நித்திய ஜீவன் என்று சொன்னால் அழிவில்லாத ஒரு வாழ்க்கை என்று பொருள். நித்திய ஜீவன் என்று சொன்னால் 100 ஆண்டுகள் அல்ல, 1000 ஆண்டுகள் அல்ல, நித்திய 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 நித்தியமாய் முடிவில்லாத ஒரு வாழ்க்கை என்று பொருள். நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் இந்த நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாகவே இந்த உலகத்திலே மனிதனாய் தோன்றினார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நீங்களும் நான் ஏன் ஆலயத்திற்கு வருகிறோம்? ஏன் ஆலயத்திற்கு வருகிறோம்? எப்படியாவது கல்லறைக்கு போய்விட வேண்டும் என்பதற்காகவா? அது ஆலயத்திற்கு வந்தாலும் வராவிட்டாலும் கல்லறை நிச்சயம்தான். நாம் ஏன் ஆலயத்திற்கு வருகிறோம்? எப்படியாவது நித்திய ஜீவனாகிய பரலோக வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் ஏன் வேதத்தை வாசிக்கிறோம்? எப்படியாவது நித்திய ஜீவனாகிய பரலோக வாழ்க்கையை பெற்றுவிட வேண்டும். நாம் ஏன் ஜெபிக்கிறோம்? எப்படியாவது நித்திய ஜீவனாகிய பரலோக வாழ்க்கைக்குள் பிரவேசிக்க வேண்டும். நாம் ஏன் வேத வசனத்திற்கு கீழ்ப்படுகிறோம்? எப்படியாவது நித்திய ஜீவனாகிய பரலோக வாழ்க்கைக்குள் சென்றுவிட வேண்டும். நாம் ஏன் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறோம்? எப்படியாவது நித்திய ஜீவனாகிய பரலோகத்திற்குள் சென்றுவிட வேண்டும். நாம் செய்கிற ஊழியங்கள் ஏன் கர்த்தருக்கென்று ஊழியங்களை உண்மையாய் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம்? எப்படியாவது பரலோக வாழ்க்கையாகிய நித்திய ஜீவனுக்குள் சென்றுவிட வேண்டும். நாம் செய்கிற எல்லாவற்றினுடைய ஒரே ஒரு நோக்கம், எப்படியாவது நாம் பரலோக ராஜ்யத்திற்குள்ளாய் அல்லது நித்திய ஜீவனுக்குள்ளாய் கடந்து சென்று விட வேண்டும். கர்த்தருக்கு சித்தமானால் எதிர்காலத்தில் ஒரு நாள் இன்னும் தெளிவாக சற்று நேரம் எடுத்து ஒரு நாளைக்கு நாம் இந்த காரியத்தை தியானிக்கலாம். வேத வசனத்திலே ஒரு மனிதனுடைய மரணத்திற்கு பின்பு
அவனுடைய ஆத்துமா கடந்து செல்லுவதற்கு 2 இடங்களை மாத்திரமே வேதம் வைத்திருக்கிறது. ஒன்று பரலோகமாகிய நித்திய ஜீவன் என்று வேதம் சொல்லுகிறது. மற்றொன்று நரகமாகிய நித்திய மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு மனிதனுடைய மரணத்திற்கு பின்பு அவன் சரீரம் மண்ணிலே புதைக்கப்பட்டாலும் அவனுடைய ஆத்துமாவானது நியாய தீர்ப்புக்கு பின்பு அவனுடைய ஆத்துமா ஒன்று நித்திய ஜீவனாகிய பரலோகத்திற்கு போகும். அப்படி இல்லை என்றால் நித்திய மரணமாகிய நரகத்திற்கு போகும். யார் யாருடைய ஆத்துமா நித்திய ஜீவனுக்கு போகும், யார் யாருடைய ஆத்துமா நித்திய மரணத்திற்கு நரகத்திற்கு போகும் என்பதை நியாய தீர்ப்பு நாளிலே நம் தேவனாகிய கர்த்தர் அதை முடிவு செய்வார். தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நித்திய 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 நித்தியமாயிருக்கக்கூடிய நித்திய மரணமாகிய நரகத்திலே போய் நாம் அழிந்து விடாதபடிக்கு நாம் நித்திய ஜீவனை பரலோக வாழ்க்கையை பெற்று கர்த்தரோடு கூட வாழ வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. யார் இந்த பரலோகத்திற்குள்ளாய் போவார்? ஒழுங்காய் ஆலயத்திற்கு வந்துவிட்டால் பரலோகத்திற்குள்ளாய் போய்விட முடியுமா? ஒழுங்காய் வேதத்தை வாசித்து விட்டால் பரலோகத்திற்கு போய்விட முடியுமா? ஒழுங்காய் ஜெபித்து விட்டால் பரலோகத்திற்கு போய்விட முடியுமா? நன்றாய் அழகாய் நேர்த்தியாய் இசைக்கருவிகளை வாசித்து பாடலை பாடிவிட்டால் பரலோக ராஜ்யத்திற்குள் சென்றுவிட முடியுமா? கர்த்தருக்காய் ஊழியங்களை செய்துவிட்டால் பரலோக ராஜ்யத்திற்குள் சென்றுவிட முடியுமா என்று சொன்னால் அதற்கு வேதத்திலே அநேக நிபந்தனைகள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த எல்லா நிபந்தனைகளுக்கும் நாம் கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் நமக்கு நித்திய ஜீவனாகிய பரலோக வாழ்க்கையை கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அநேக நிபந்தனைகளிலே இன்றைக்கு ஒரு நிபந்தனை அழகாய் நம்முடைய திருச்சபை நாம் தியானிக்கும்படியாய் கொடுத்திருக்கிறது. அந்த ஒரு நிபந்தனைக்குள்ளாக சற்று ஆழமாய் உங்களை நான் இன்றைக்கு அழைத்து செல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய வசனத்தின் மூலமாய் நம்மோடு கூட இடைபடுவாராக. இந்த யோவான் ஸ்நானன் நித்திய ஜீவனுக்குள்ளாய் போவதற்குரிய ஒரு நிபந்தனையை அழகாய் சொல்லுகிறார். குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். யோவான் ஸ்நானன் அழகாய் சொல்லுகிறார், குமாரனிடத்திலே யார் விசுவாசமாயிருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் நித்திய ஜீவனை கர்த்தர் கொடுக்கிறார் என்று அழகாய் சொல்லுகிறார். இந்த உலகத்திலே அநேகருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சந்தேகம் என்னவென்றால், கர்த்தரை அறிந்தவர்களை காட்டிலும் கர்த்தரை அறியாதவர்கள் நல்லவர்களாய் இருக்கிறார்களே, அவர்கள் மரித்தால் பரலோகத்திற்கு போவார்களா? கர்த்தரை அறியாதவர்கள் நம்மை காட்டிலும் சன்மார்க்கமாய் வாழுகிறார்களே, அவர்கள் மரித்தால் பரலோகத்திற்கு போவார்களா? கர்த்தரை அறியாதவர்கள் நம்மை காட்டிலும் உண்மையாயிருக்கிறார்களே, நம்மை காட்டிலும் அன்பாயிருக்கிறார்களே, நம்மை காட்டிலும் சாந்த குணமுள்ளவர்களாய் இருக்கிறார்களே, நம்மை காட்டிலும் அதிகமாய் உதவி செய்கிறார்களே, அவர்கள் மரித்தால் அவர்களுடைய ஆத்துமா நித்திய ஜீவனாகிய பரலோகத்திற்கு போகுமா? உலகத்திலே அநேகர் சன்மார்க்கமாய் வாழ்ந்தாலும், உத்தமமாய் வாழ்ந்தாலும், உண்மையாய் வாழ்ந்தாலும் வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவன் அவன் எவ்வளவு நல்லவனாய் இருந்தாலும், எவ்வளவு சமூக சேவைகளை செய்தாலும், எவ்வளவு ஏழைகளுக்கு உதவி செய்தாலும், புண்ணியங்களை செய்தாலும், இயேசு கிறிஸ்துவை அவன் ஏற்றுக்கொள்ளாத போது, இயேசு கிறிஸ்துவை அவன் விசுவாசியாத போது அவன் நிச்சயமாய் நித்திய ஜீவனுக்குள்ளாய் பிரவேசிக்கவே முடியாது. இன்னைக்கு உலகத்திலே ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லி எல்லாரும் ஏமாற்றுகிறதை நாம் கேள்விப்பட்டு இருக்கிறோம். என்ன சொல்லுகிறார்கள்? ஐயா, எங்கள் மதமும் ஒன்றுதான், உங்கள் மதமும் ஒன்றுதான்.
நாங்கள் வேறு வழியிலே வருகிறோம், நீங்கள் வேறு வழியிலே வருகிறீர்கள். அதற்கு ஒரு உதாரணத்தையும் சொல்லுவார்கள். பல்வேறு ஆறுகள் பல்வேறு வழியாக கடந்து வந்தாலும் இவை எல்லாம் ஒரே சமுத்திரத்திலே தான் சேருகிறது. அதே போல எங்களுடைய மார்க்கம் வேறு, உங்களுடைய மார்க்கம் வேறு. எந்த மார்க்கத்தில் யார் வந்தாலும் நாம் எல்லாரும் சொர்க்கத்துக்கு தான் போக போகிறோம், நாம் எல்லாரும் நித்திய ஜீவனாகிய பரலோக வாழ்க்கையை தான் சுதந்திரிக்க போகிறோம் என்று சொல்லி உலகத்திலே மற்றவர்கள் சொல்லி நம்ம ஏமாற்றுகிறதை நாம் சமுதாயத்திலே கேள்விப்பட்டு இருக்கிறோம். ஆனால் அதற்குரிய ஒரு பதிலை பரிசுத்த வேதாகமத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் அழகாய் எழுதி வைத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நானும் வழி என்று இயேசு சொல்லவில்லை. நானும் வழி என்று இயேசு சொல்லவில்லை, நானே வழியாயிருக்கிறேன். ஒருவன் என்னை அல்லாமல் பிதாவினிடத்திற்கு வர முடியாது என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த உலக பிரகாரமாக இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்களாயிருந்து எவ்வளவுதான் புண்ணியங்களை செய்தாலும், நன்மைகளை செய்தாலும், தான தர்மங்களை செய்தாலும், என்னதான் சன்மார்க்கமாக ஜீவித்தாலும் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் விசுவாசியாதபடியினாலே அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நானும் வழி என்று சொல்லவில்லை, நானே வழி என்று சொல்லுகிறார். அதனுடைய பொருள், இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் நமக்கு பரலோகத்திற்கு நம்மை அழைத்து செல்ல இந்த உலகத்தில் யாராலும் முடியாது. வேதத்தில் ஒரு அழகான வசனம், எனக்கு மிகவும் பிடித்த ஒரு வசனம், அதை நான் காண்பிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்துவை குறித்து அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார், யோவான் 3:13, பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்திற்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. மீண்டுமா இந்த வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்திற்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவை தவிர பரலோகத்திலிருந்து இந்த உலகத்திற்கு பூமிக்கு வந்தவர் யாரும் இல்லை, பூமியிலிருந்து பரலோகத்திற்கு போனவரும் யாரும் இல்லை. ஆனால் இந்த கடைசி காலங்களிலே வேத புரட்டர்கள் பெருகி கொண்டிருக்கிறார்கள். வேத வசனத்திற்கு மாறாக அநேக தகவல்களையும் செய்திகளையும் கொடுக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் மிக கவனமாய் ஜாக்கிரதையாய் வசனத்தை அறிந்து அதை பின்பற்றும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். இந்த நாட்களிலே பரலோகத்திற்கு சென்று வருவது என்பது அவர்களுக்கு என்னமோ டவுன் பஸ்ஸில் சென்று வருவதை போல மாறிவிட்டது. அநேக ஊழியர்களுடைய செய்திகளை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், கேட்டிருக்கிறேன். நான் பரலோகத்திற்கு போயிருந்த பொழுது அங்கு தாவீதை பார்த்தேன், அங்கு பவுலை பார்த்தேன், அங்கு பேதுருவை பார்த்தேன், அங்கு ஆபிரகாமை பார்த்தேன், அங்கு நோவாவை பார்த்தேன். இயேசுவோடு கூட பரலோகத்தில் இருக்கிற கடற்கரையிலே நாங்கள் ஓடி ஆடி விளையாண்டோம் என்று வேத வசனத்திற்கு புறமான காரியங்கள் இந்த நாட்களிலே பிரசங்கிக்கப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் செய்தி கொடுக்கிற ஊழியருடைய வசதியையோ அவர்களுடைய ஆடையையோ அவர்கள் எவ்வளவு பிரபலமானவர்கள் என்பதையோ பார்க்காதபடி அவர்கள் கொடுக்கிற வார்த்தைகள் வேத வசனத்தின்படி இருக்கிறதா என்பதை கண்டு அறிந்து ஏற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். இன்றைக்கு சர்வ சாதாரணமாய் பரலோகத்திற்கு ஏறி இறங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவை தவிர ஒருவனும் பரலோகத்திற்கு ஏறவும் முடியாது, இறங்கவும் முடியாது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், பரலோகத்துக்கு போனேன், என் பொண்ணை பார்த்தேன், மகனை பார்த்தேன், அப்பாவை பார்த்தேன், தாத்தாவை பார்த்தேன், பவுலை பார்த்தேன், பேதுருவை பார்த்தேன் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் வேத வசனத்தின்படி ஒரே தரம் மரிப்பதும்
பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தினுடைய பொருள், நியாய தீர்ப்புக்கு பின்புதான் யார் யார் பரலோகத்திற்கு போவார்கள், யார் யார் நரகத்திற்கு போவார்கள் என்பதை கர்த்தர் முடிவு செய்வார். ஆகவே நியாய தீர்ப்புக்கு முன்பாக வேத வசனத்தின்படி ஆபிரகாமும் பரலோகத்துக்கு போகவில்லை, பேதுருவும் பரலோகத்துக்கு இன்னும் போகவில்லை, அன்னை மரியாளும் இன்னும் பரலோகத்திற்கு போகவில்லை, பவுலும் இன்னும் பரலோகத்துக்கு போகவில்லை. ஒருவேளை நாம் பரலோகத்திற்கு போனாலும் அந்த பரலோகத்தில் இப்பொழுது யாரையும் நாம் பார்க்கவும் முடியாது. ஏனென்றால் இன்னும் நியாய தீர்ப்பு நடைபெறவில்லை. சரி, இந்த நித்திய ஜீவனாகிய பரலோக வாழ்க்கைக்குள் செல்லுவதற்கு யோவான் அழகாய் ஒரு நல்ல ஒரு கண்டிஷனை சொல்லுகிறார். குமாரனிடத்தில் எவன் விசுவாசமாய் இருக்கிறானோ அவன் மாத்திரம்தான் பரலோக ராஜ்யத்திற்குள் கடந்து செல்ல முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது என்ன விசுவாசம்? அது என்ன? குமாரனிடத்தில் விசுவாசம். ஒருவேளை யோவான் ஸ்நானம் எழுதுறப்ப இப்படி எழுதியிருக்கலாம், எவன் ஒருவன் விசுவாசம் உள்ளவனாய் இருக்கிறானோ அவனுக்கு பரலோக வாழ்க்கையாகிய நித்திய ஜீவனை கர்த்தர் கொடுக்கிறார் என்று எழுதியிருக்கலாம். இன்னொரு வார்த்தையை சேர்த்து அழகாய் எழுதுகிறார், குமாரனிடத்தில் எவன் விசுவாசமாய் இருக்கிறானோ அவனுக்கு தான் நித்திய ஜீவனை கொடுக்கிறார். அப்படியானால் இந்த வசனத்தினுடைய பொருளை நான் எளிதாய் சொல்ல வேண்டுமானால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தேவகுமாரன் என்று விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவர் என்பதை விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே நித்திய ஜீவனுக்குரிய வழி என்று விசுவாசிக்க வேண்டும். இந்த இயேசு கிறிஸ்துவை அன்றி பிதாவினிடத்தில் ஒருவரும் போக முடியாது என்பதை விசுவாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து மாத்திரமே பாவிகளை ரட்சிக்க இந்த உலகத்திற்கு வந்தார் என்று விசுவாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து மாத்திரமே மனுக்குலத்தின் பாவங்களுக்காக தம்முடைய இரத்தத்தை சிந்தினார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மாத்திரமே நம்முடைய எல்லா பாவங்களையும் கழுவி நம்மை பரிசுத்தப்படுத்தி நித்திய ஜீவனுக்கு நம்மை தகுதிப்படுத்துகிறது என்பதை விசுவாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து மாத்திரமே உங்களுக்கென்று ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொன்னாரே, அவர் வந்து என்னை நித்திய ஜீவனுக்குள்ளாய் அழைத்து செல்லுவார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். இப்படி விசுவாசிக்கிறவர்களுக்கு பெயர்தான் குமாரனிடத்தில் விசுவாசம் வைக்கிறவர்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்த அளவிற்கு நாம் ஏற்கனவே அறிந்து வைத்திருக்கிறோம். என்னையா நாங்கள் தலைமுறையாக கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், இந்த சத்தியம் கூட எங்களுக்கு தெரியாதா, இந்த விசுவாசம் கூட எங்களுக்கு இல்லையா அப்படின்னு நம்ம கேட்கலாம். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். இந்த நாள் செய்திக்குள்ளாக இன்னும் நான் கடந்து செல்லவில்லை, இப்பொழுது நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். ஒரே ஒரு கேள்வியோடு கடந்து செல்ல விரும்புகிறேன், உங்களை கஷ்டப்படுத்த விரும்பவில்லை. லேசாக உங்களுக்கு மாத்திரம் தெரியும்படி லேசாக அப்படி கரத்தை தூக்கிட்டு கீழே இறக்கிட்டா போதும். என்ன கேள்வி என்றால், விசுவாசிகள் எல்லாம் தயவு செய்து உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். நன்றி, 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 நன்றி. அநேக சரீரத்தில் கரத்தை உயர்த்தினார்கள், பலர் தங்கள் இருதயத்திலேயே கரத்தை என்ன பண்ணிவிட்டார்கள், உயர்த்தி விட்டார்கள். சரி, நம்மை கேட்டால் சொல்லுவோம், நாங்கள் விசுவாசியாக இருக்கிறபடினாலே தானே இன்றைக்கு கர்த்தரை ஆராதிக்கும்படி கர்த்தருடைய பரிசுத்த சமூகத்திற்கு வந்திருக்கிறோம் என்று சொல்லுவோம். சரி, இன்றைக்கு வேதத்திலே விசுவாசத்தை குறித்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் என்பதை நான் சற்று ஆழமாய், நான் வேகமாய் சில தலைப்பிலே நான் சொல்லி செய்தியை முடிக்க விரும்புகிறேன். பொதுவாக நாம் விசுவாசத்தை குறித்து நன்றாய் அறிந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்க வேண்டும், அவருடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் வைக்க வேண்டும், இதையெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் வேதத்திலே விசுவாசத்தை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது வேதத்திலே 6 விதமான விசுவாசங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்திலே 6 விதமான விசுவாசங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே 5 படிகளாகிய விசுவாசங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. மீண்டும் சொல்லுகிறேன், கவனியுங்கள். வேதத்தில் 6 விதமான விசுவாசங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே 5 படிகளாகிய விசுவாசங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது.
இந்த ஆறையும் முதலாவது நான் சொல்லிவிடுகிறேன், பின்பு ஒவ்வொன்றாய் நான் உங்களுக்கு விளக்கி சொல்லி செய்தியை முடிக்க விரும்புகிறேன். முதலாவதாக வேதத்திலே நாம் அடிக்கடி கேட்ட ஒரு வார்த்தை அவிசுவாசம். என்ன விசுவாசம்? விசுவாசம், அவிசுவாசம். இரண்டாவது வேதத்திலே நாம் பார்க்கிறோம் அற்ப விசுவாசம். மூன்றாவது ஒரு வார்த்தையை வேதத்திலே பார்க்கிறோம் கடுகு விதையளவு விசுவாசம். நான்காவது ஒரு வார்த்தையை பார்க்கிறோம் விசுவாசம். ஐந்தாவது ஒரு வார்த்தையை பார்க்கிறோம் பெரிய விசுவாசம். ஆறாவது ஒரு வார்த்தையை பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துவே ஆச்சரியப்பட வைத்த ஒரு விசுவாசம். 6 விதமான விசுவாசங்கள். மீண்டும் சொல்லுகிறேன், அநேகர் குறிப்பெடுக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. முதலாவது அவிசுவாசம், இரண்டாவது அற்ப விசுவாசம், மூன்றாவது கடுகு விதையளவு விசுவாசம், நான்காவது விசுவாசம், ஐந்தாவது பெரிய விசுவாசம், ஆறாவது இயேசு கிறிஸ்துவையே ஆச்சரியப்பட வைத்த ஒரு விசுவாசம். 6 விசுவாசங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் முதலாவது சொன்ன விசுவாசத்திற்கு பெயர் அவிசுவாசம் என்று வேதம் சொல்லுகிறது. அவிசுவாசம் என்றால் இயேசுவின் மேல் விசுவாசம் வைக்கவில்லை என்று பொருள். அவருடைய வசனத்தின் மேல் கர்த்தருடைய வல்லமையின் மேல் விசுவாசம் வைக்கவில்லை என்று பொருள். வேதத்தில் 2 உதாரணங்களை பார்க்கிறோம். சீஷர்களிடத்தில் ஒரு மனிதன் தன்னுடைய பிள்ளைக்கு இருக்கிற பிசாசை துரத்த வேண்டும் என்று கொண்டு வந்த பொழுது அந்த சீஷர்களால் அந்த பிசாசை துரத்த முடியவில்லை. ஆகவே அவர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அவிசுவாசிகளே என்று சொல்லி தம்முடைய சீஷர்களை குறித்தே இயேசு சொல்லுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் வேண்டுமானால் குறித்து கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 58, 54 வசனங்களை வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த ஊரிலே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. காரணம், தன்னுடைய சொந்த ஊரிலே இருக்கிறவர்களுக்கு உள்ளாயிருந்த அவிசுவாசம். இயேசுவை தேவகுமாரன் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் மரியாளின் மகனாக தான் பார்த்தார்கள். அவர்களுக்குள்ள அவிசுவாசம் இருந்தது. ஆகவே அந்த பட்டணத்தில் அவர் அற்புதங்களை செய்யவில்லை. இது நமக்கு தேவையில்லாத விசுவாசமாயிருக்கிறது. அவிசுவாசத்தை விட்டு விடுவோம். இப்பொழுது மீதமுள்ள 5 விசுவாசத்தை படிகளாக எடுத்துக்கொள்வோம். அந்த ஆர்டரை மாற்றிவிடக்கூடாது. முதலாவது அற்ப விசுவாசம், கொஞ்சம் கூடினா கடுகு விதையளவு விசுவாசம், இன்னும் கொஞ்சம் கூடினா விசுவாசம், இன்னும் கொஞ்சம் கூடினா பெரிய விசுவாசம், இன்னும் கொஞ்சம் கூடிட்டா இயேசு கிறிஸ்துவையே ஆச்சரியப்பட வைத்த விசுவாசம். இந்த 5 படிகளை இன்றைக்கு வேகமாய் வேதத்திலிருந்து உங்களை காண்பிக்க விரும்புகிறேன். முதலாவது விசுவாசம் அற்ப விசுவாசம். வேதத்தில் ஒரு அருமையான சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க் என்பவர் எழுதின நற்செய்தியினுள் நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் வேகமாய் கடந்து செல்கிறேன். மார்க் 4ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை குறித்து கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை குறித்து கொள்ளுங்கள். மார்க் 4:38, மத்தேயு 8:26. இந்த சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு கூட படவிலே இக்கரையிலிருந்து அக்கறைக்கு புறப்பட்டார். படவு கடந்து சென்று கொண்டே இருந்தது. அப்பொழுது வேதத்தில் வாசிக்கும் பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. அந்த படவிலே, அந்த கப்பலிலே இயேசு கிறிஸ்து அந்த கப்பலின் அடித்தட்டிலே ஒரு வார்த்தை அழகாய் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து உறங்கினார் என்று எழுதப்படவில்லை, தலையணை வைத்து தூங்கினார். எப்படி தூங்கினாரா? இயேசு கிறிஸ்துவே தலையணை வச்சு தான் தூங்கி இருக்கிறார். ரைட். இயேசு கிறிஸ்து தலையணை வைத்து தூங்கினார். ஏன் இயேசு தலையணை வைத்து தூங்கினார்னு சொல்லப்பட்டிருக்குது? அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்னன்னா, வேதத்தில் வாசிக்கும் பொழுது இஸ்ரவேலின் தேவனை குறித்து சொல்லும் பொழுது இஸ்ரவேலை காக்கிறவர்
அடடா, அருமையாக வசனம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ஏதோ ஒன்று சொல்லியிருக்கலாம்ல, இஸ்ரவேலை காக்கிற தேவன் தூங்குவதில்லைன்னு சொல்லியிருக்கலாம், அல்லது இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதில்லைன்னு சொல்லியிருக்கலாம். வேதத்தில் அழகாய் கர்த்தர் எழுதியிருக்கிறார், இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. அது என்ன? தூங்குவது என்றால் என்ன என்றால், நல்லா வசதியாக பாயெல்லாம் போட்டு அல்லது பெட்டு போட்டு அருமையாக ஃபேன் போட்டு ஏசி போட்டு தலைவாணி வச்சு போர்வையோடு வசதியாக படுத்து நல்லா ரொம்ப நேரம் உறங்குவதற்கு தூங்குவதற்கு பெயர் தூக்கம் என்று சொல்லுவோம். உறக்கம் என்றால் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆலயத்தில் வந்து இங்கே தான் உட்கார்ந்துருப்போம். ஐயா செய்தி கொடுக்குறப்ப செய்தியை கேட்டுக்கிட்டு தான் இருப்போம். கொஞ்சம் தலையை கூட ஆட்டிக்கிட்டே இருப்போம். அப்படி ஐயா செய்தி கொடுத்துக்கிட்டு இருக்கப்போ முதல்ல ஐயா நிற்கிற ஐயாவுடைய உருவம் மட்டும் மறையும், ஆனால் கண்ணு திறந்தே இருக்கும். அப்புறம் மெதுவாக அந்த புல்பிட் மாத்திரம் மறையும், ஆனால் கண்ணு திறந்திருக்கும், தலை மட்டும் என்ன பண்ணும்? அசையும். கொஞ்ச நேரம் கழித்து மொத்த ஆல்ட்ரு புல்பிட் எல்லாமே மறைஞ்சிரும், ஆனால் தலை லேசாக ஆடிக்கிட்டு இருக்கும், கண்ணு மட்டும் லேசாக திறந்த நிலையில் இருக்கும். ஐயா செய்து கொடுத்து முடிக்கும்போது நாம் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி ஜெபிப்போம்னு ஒன்று, அது எங்கேருந்து தான் அந்த முழிப்பு வருமோ டக்குன்னு முழிப்பு வந்துடும். பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க, என்ன ஐயா செய்தி அதுக்குள்ளே முடிச்சிட்டாரு? அவங்க சொல்லுவாங்க, உனக்கு தெரியாதா, அந்த புதுக்கோட்டையிலேருந்து வந்து ஐயா அவ்வளோ ஈஸியாக செய்தியை என்ன பண்ண மாட்டார், முடிக்க மாட்டார். அவர் 1 மணி நேரம் செய்தி கொடுத்துட்டு தான் இறங்கினார். நீ என்னமோ இடையில கொஞ்ச நேரம் வேற எங்கேயோ போயிட்டு வந்துட்ட. அப்போ தூங்குவது என்பது வசதியாய் பாய் போட்டு தலையணை போட்டு படுக்கை போட்டு படுத்து தூங்குவது. ஆனால் உறங்குவது என்பது இருந்த நிலையிலே லேச கண்களை மூடி திறப்பது. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் இஸ்ரவேலை காக்கிறவர், அவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. படவிலே இயேசு கிறிஸ்து தலையணை வைத்து அவர் உறங்கவில்லை, நன்றாய் படுத்து தூங்கி கொண்டு இருந்தார். சரி, நான் வேகமாய் கடந்து செல்லுகிறேன். படவு சென்று கொண்டிருக்கிறது. அங்கு பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் வேகமாய் மோதின. இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்களிலே பெரும்பாலான சீஷர்கள் அவர்கள் மீனவ சந்ததியிலிருந்து குடும்பத்திலிருந்து வந்தவர்கள். ஆகவே அந்த படவை எப்படி நடத்த வேண்டும் என்பதெல்லாம் அவர்களுக்கு தெரியும். ஆகவே இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு டைரக்ஷன் கொடுத்துட்டு போய் படுத்து தூங்கிட்டார். அவர்கள் தன்னுடைய படவை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். பலத்த சுழல் காற்று அடிக்கிறது, உள்ள தண்ணீர் வந்து நிரம்பத்தக்கதாக அலை மோதுகிறது, பயங்கரமான சூழ்நிலை. அவர்கள் தங்களுக்கு தெரிந்த எல்லா ஞானத்தையும் உபயோகப்படுத்தி எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க, ஒன்றும் வேலை நடக்கலை. ரைட், இப்போ உங்களிடத்தில் ஒரு கேள்வி. இவர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவை எழுப்புகிறார்கள். படவிலே எத்தனை பேர் இருந்தார்கள்? என்னங்க, படவிலே எத்தனை பேர் இருந்தார்கள்? 12 + 1 மொத்தம் எத்தனை பேர்? 13 பேர். ரைட். இப்போ நிலைமை மோசமாயிடுச்சு, படவு கவிழ போகிறது, நாம் மரிக்கப் போகிறோம் என்ற நிலையிலே இயேசு கிறிஸ்துவை ஓடி வந்து எழுப்புகிறார்கள். இப்போ இந்த படவு கவிழ்ந்தா எத்தனை பேர் கடலுக்குள்ளே விழுகணும்? 13 பேர். எத்தனை பேர் மரிக்கணும்? 13 பேரும் மரிக்கணும். அப்போ அவர்கள் இயேசு கிறிஸ்துவை வந்து எழுப்பும் பொழுது என்ன சொல்லி எழுப்பியிருக்க வேண்டும்? இயேசுவே, நீர் தூங்கி கொண்டிருக்கிறீரே, நம்முடைய படவு கவிழ போகிறது, நாம் மடிந்து போக போகிறோம், எழுந்திரும் என்று இயேசுவை எழுப்பியிருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் என்ன வார்த்தை சொல்லி எழுப்புகிறார்கள் என்றால், 38ஆம் வசனம், மார்க் 4:38, கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, கவனிங்க, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? என்னங்க, படவுல 13 பேர் இருக்கிறாங்க, படவு கவுந்தா 13 பேர் சாகணும். இப்போ இயேசுவை எழுப்புறப்ப என்ன சொல்லி எழுத்துக்கணும்? நாம் மடிந்து போக போகிறோமே உமக்கு கவலை இல்லையான்னு சொல்லியிருக்கணும்.
ஆனால் இயேசு எழுப்பும் பொழுது சீசர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் மடிந்து போகிறோமே உமக்கு. அப்போ அந்த சீசர்களுடைய இருதயத்தில் விசுவாசம் இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. என்ன விசுவாசம் இருந்துச்சுன்னா, நான் நினைக்கிறேன் அந்த சீசர்கள் ஒருத்தரோட ஒருத்தர் பேசியிருப்பாங்க. என்ன பேசியிருப்பாங்கன்னா, அவருக்கு என்னப்பா கவலை இல்லாமல் தூங்கிட்டு இருக்கிறாரு, இங்கே நிலைமை மோசமாகி சாகிற நிலைமைக்கு வந்துட்டோம், அவர் ஜாலியாக தூங்கிட்டு இருக்கிறாரு. அப்போ உடனே நான் நினைக்கிறேன் பேதுரு சொல்லியிருப்பார், படவு கவுந்துச்சுன்னா நீ நானும் தாண்டா சாகணும். அவர் என்ன பண்ணிடுவார், நைஸா அவர் கடலின் மேலேயே நடந்து என்ன பண்ணிடுவார், கரை போய் சேர்ந்துருவார். அப்படி இல்லைன்னா இங்கே மறைஞ்சு கரையில் வெளியே வந்துடுவார், இங்கே மறைஞ்சு கரையில் காணப்படுவார். எப்படியோ நம்ம செத்தாலும் இயேசு கிறிஸ்து மாத்திரம் என்ன பண்ண மாட்டார், சாக மாட்டார். அவர் எப்படியாவது கரைக்கு போயிடுவார் அப்படின்ற தகவலை அவங்களுக்குள்ளே பேசிட்டு தான் வந்து எழுப்புறாங்க. நாங்கள் மடிந்து போகிறோமே உமக்கு கவலை இல்லையா? அப்போ இந்த வசனத்தில் இன்னொரு வார்த்தையை நான் சொல்லிடுறேன். இந்த வசனத்தில் இயேசுக்கிட்ட ஒரு வார்த்தையை சேர்த்து கேட்குறாங்க சீசர்கள். எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. நாங்கள் மடிந்து போகிறோமே உமக்கு கவலை இல்லையா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் 6 முறை கர்த்தர் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்லுகிறார், கவலைப்படாதிருங்கள், 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 கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லி முடித்திருக்கிறார். கவலைப்படாதிருங்கள் என்று சொன்னவரிடத்திலே போய் இவங்க கேட்குறாங்க, என்ன கேள்வி? உமக்கு அல்லேலூயா. வேதத்தில் இது மாதிரி நிறைய முரண்பாடு இருக்குது. கவலைப்படாதன்னு சொன்னதே அவர் தான். நம்மால் அவர்கிட்டே போய் கேட்குறான், உமக்கு கவலை இல்லையா? எனக்கென்று சிலை வைக்கக்கூடாது, உருவ வழிபாடு தவறு என்று கர்த்தர் சொன்னார். நம்மால் கர்த்தருக்கே சிலை வச்சுட்டான். ஹலோ ஹலோ, ஏதாவது ஒரு படத்தையாவது ஃபோட்டோவையாவது வச்சுட்டு இதுதான் கர்த்தர்னு தயவு செய்து சொல்லிடாதன்னு முதல் கற்பனையிலே கட்டளையிலே சொல்லிட்டார். நம்மால் படத்தை வச்சுட்டு ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டு இவர் தான் யாருன்னு சொல்கிறோம். நீங்கள் தான் சொன்னீங்க, நான் சொல்லலை. எதை கர்த்தர் செய்யக்கூடாது என்று சொல்லுகிறாரோ அதை அவருக்கே செய்து விடுவது நம்முடைய வழக்கமாக இருக்கிறது. சரி, இந்த சீசர்களுடைய இருதயத்தில் ஒரு விசுவாசம் இருந்தது. என்னவென்றால், அவர் எப்படியாவது தப்பி விடுவார் என்கிற விசுவாசம் இருந்ததே ஒழிய நம்மையும் அவர் காப்பாற்றுவார், கைவிட மாட்டார் என்ற விசுவாசம் அவருடைய இருதயத்தில் இல்லை. இந்த விசுவாசத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, இது அற்ப விசுவாசம். நேரம் ஆகிவிட்டது, நான் அடுத்த குறிப்பு கடன் சொல்லுகிறேன். இரண்டாவதாக, கடுகு விதை அளவு விசுவாசத்தை குறித்து 2 அழகான உவமைகள் சொல்லப்பட்டு இருக்கிறது. லூக்கா 17:6, லூக்கா 17:6, மத்தேயு 17:20. இந்த 2 வசனங்களை பார்க்கும் பொழுது, கடுகு விதையளவு விசுவாசம் இருக்குமானால் காட்டத்தை மரத்தை பார்த்து வேரோடு பிடுங்கி வேறு கடலில் நடப்படுவாயாக என்று சொன்னால் அது நடக்கும். வேதத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கும் பொழுது, மலையை பெயர்ந்து அப்புறம் போய் என்று சொன்னால் அது போகும். அதற்கு எவ்வளவு விசுவாசம் தேவையாம்? கடுகு அளவு அல்ல, கடுகு விதையளவு விசுவாசம். இது அற்ப விசுவாசத்தை காட்டிலும் கொஞ்சம் கூட. மூன்றாவது ஸ்டேஜுக்கு வருகிறேன், விசுவாசம் என்று வேதம் சொல்லுகிறது. இதற்கு உதாரணமாக வேதத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தை குறித்து கொள்ளுங்கள். லூக்கா 8:48. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். ஒரு பெண் இருந்தால், அவளுடைய சரீரத்தில் ஒரு வியாதி இருந்தது. அந்த வியாதி 1 ஆண்டு 2 ஆண்டுகள் அல்ல, அது 12 ஆண்டுகள் ஒரு கொடிய வியாதி அவள் சரீரத்தை வேதனைப்படுத்தி கொண்டிருந்தது. அவளை குறித்து வேதத்தில் வாசிக்கும் பொழுது, அநேக மருத்துவராலும் சொஸ்தமாக்கப்படாது இருந்த ஒரு ஸ்திரீ. அப்போ அதிலிருந்து ஒரு காரியம் தெரிகிறது, இந்த பெண் நிறைய டாக்டர்ஸை போய் என்ன பண்ணியிருக்காங்க, பார்த்துருக்குறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வசனத்திலே நான் இப்படி புரிந்து கொண்டேன், எல்லா மருத்துவர்களும் அவளுக்கு தேவையான அவர்களுடைய மருத்துவ அறிவுக்கு எட்டின நல்ல ட்ரீட்மெண்ட்டை தான் கொடுத்தார்கள். ஆனாலும் அவளுக்கு சரீரத்தில் சுகம் கிடைக்கவில்லை. இயேசு கிறிஸ்து அந்த பக்கம் வருகிறார் என்று கேள்விப்பட்டு இவள் வேகமாய் ஓடினாள். அந்த யூதர்களுடைய வழக்கத்தின்படி ஆண்கள் கூடியிருக்கிற இடத்திற்கு பெண்கள் வரக்கூடாது.
ஆனால் இயேசு கிறிஸ்துவை சுற்றி ஏராளமான ஆண்கள் இருந்தார்கள். ஒரு திரள் கூட்டத்தோடு கூட இயேசு கடந்து சென்றார். ஆனால் இவளோ தன் இருதயத்தில் ஒரு தீர்மானம் எடுத்தாள். அங்கு ஆண்கள் இருந்தாலும் பெண்கள் இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நான் இருக்கிற பட்டணத்திற்கு இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். இந்த வாய்ப்பை நான் தவற விடுவேனானால் என்னுடைய சரீரத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி வேகமாய் கூட்டத்திற்குள்ளாய் ஓடி சென்று இயேசு கிறிஸ்துவுக்கே தெரியாமல், யாருக்கும் தெரியாமல், அவருடைய கையை அல்ல, அவருடைய காலை அல்ல, அவருடைய விரல்களை அல்ல, அவருடைய வஸ்திரத்தின் ஒரு ஓரத்தை லேசா பிடித்தாள் என்று எழுதப்படவில்லை, தொட்டாள். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நின்று என்னை தொட்டது யார் என்று கேட்டார். வழக்கம் போல நம்முடைய பேதுரு ஐயா முன்னாடி வந்து சொன்னார், ஐயா இவ்வளோ கூட்டம் உங்களை நெருக்கிக்கிட்டு இருக்கு, என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே. இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை நான் உணர்ந்தேன். 12 ஆண்டுகளாய் வியாதியுள்ள அந்த பெண்ணினுடைய சரீரத்தில் கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை இறங்கின பொழுது அவள் உடனே சுகத்தை பெற்றுக்கொண்டாள். அவளை குறித்து அழகாய் இயேசு கிறிஸ்து லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 8ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுகிறார். அவர் அவளை பார்த்து, மகளே திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். அல்லேலூயா. உன் அற்ப விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றும் சொல்லவில்லை, உன் கடுகு விதையளவு விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றும் சொல்லவில்லை, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். விசுவாசம் என்றால் என்ன? நான் இயேசு கிறிஸ்துவை தேடி போவேன், நிச்சயமாய் இயேசு எனக்கு சுகம் கொடுப்பார் என்று அவர் மேல் வைக்கிற நம்பிக்கையை விசுவாசம் என்று வேதம் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து கடந்து வரும் பொழுது திரளான கூட்டம் வந்தது. அவர் அப்பொழுது ஒரு விஐபியை போல நடமாடினார். ஒரு உதாரணம் சொல்ல வேண்டுமானால், திடீரென்று நம்முடைய சாலையில் திடீரென்று விராட் கோலி அவர்கள் கிரிக்கெட் பிளேயர் வருகிறார் என்று வைத்துக்கொள்வோம். அவர் நடந்து போனார்னா என்ன ஆகும்? ஏராளமான கூட்டம் கூடிரும், எல்லா ரசிகர்களும் கூடி வந்துடுவாங்க. வர்றவங்க சும்மா வரமாட்டாங்க, உடனே அவரை போய் என்ன பண்ணி பார்ப்பாங்க? தொட்டு பார்ப்பாங்க. சிலர் ஆட்டோகிராஃப் வாங்குவாங்க, சிலர் கை கொடுப்பாங்க, சிலர் தோளில் கையை போட்டு ஒரு செல்ஃபி எடுப்பாங்க. எப்படியோ பல விதங்கள்லேயே அவரை தொட்டு தொட்டு தான் பேசணும்னு ஆசைப்படுவாங்க. இயேசு கிறிஸ்து அந்த காலத்தில் விஐபியாய் நடமாடினார். இயேசு கிறிஸ்துவின் கைகளை தொட்டவர்கள் அநேகர் உண்டு, இயேசு கிறிஸ்துவுக்கு கை கொடுத்தவர்கள் அநேகர் உண்டு, இயேசு கிறிஸ்துவின் கரத்தை பிடித்து கொண்டே கொஞ்சம் தூரம் நடந்தவர்கள் அநேகர் உண்டு. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையிலெல்லாம் நடைபெறாத அற்புதமும் தெய்வீக சுகமும் 12 ஆண்டுகளாக வியாதியுள்ள பெண்ணுக்கு அவளுடைய வஸ்திரத்தை தொட்ட பெண்ணுடைய வாழ்க்கையிலே நடைபெற்றது. காரணம், மற்றவர்களெல்லாம் இயேசுவை கைப்பிடித்தார்கள், தொட்டார்கள், கரம் பிடித்து கொஞ்ச தூரம் கூட நடந்தார்கள். ஆனால் அவளுடைய இருதயத்திலே விசுவாசம் இல்லை. ஆனால் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டவளுடைய உள்ளத்திலே விசுவாசம் இருந்தது. அவள் வாழ்க்கையிலே அற்புதத்தை பெற்றுக்கொண்டாள். அல்லேலூயா. அற்ப விசுவாசம், கடுகு விதையளவு விசுவாசம், விசுவாசம். 4வது ஸ்டேஜ். மிக வேகமாய் போகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 28ஆம் வசனம் வரை ஒரு அருமையான சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 15 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். கானானிய ஸ்திரியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இவள் ஒரு நாள் இயேசு கிறிஸ்து கடந்து சென்று கொண்டிருக்கிறார், அவரோடு சீசர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அந்த பகுதியில் போகிறார் என்று கேள்விப்பட்டு இந்த கானானிய ஸ்திரீ இயேசுவை நோக்கி ஓடி வருகிறாள். அவள் இயேசுவை இப்படி அழகாய் அழைக்கிறார், ஆண்டவரே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினாலே கொடிய வேதனைப்படுகிறாள், அவளுக்கு இறங்கும் என்று சொல்லி கத்திக்கொண்டு ஓடி வந்தாள். ஒரு நபர் சாலையில் நடந்து செல்லுகிறார் என்றால் நாம் எவ்வளவு சத்தம் கொடுத்து கூப்பிட்டால் அவருக்கு கேட்கும் என்பதை அறிந்துதான் நாம் கூப்பிடுவோம். அல்லது இவள் நிச்சயமான தேவையோடு ஓடி வருகிறாள், இயேசுவை கூப்பிட்டாள், ஆனால் இயேசு பதில் கொடுக்கவில்லை, போய்கொண்டே இருக்கிறார். மீண்டும் கூப்பிடுகிறாள், இயேசு பதில் கொடுக்கவில்லை, போய்கொண்டே இருக்கிறார். இவள் இயேசுவை பின்தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறாள், இயேசுவை கூப்பிட்டு கொண்டு போய்கொண்டே இருக்கிறார்.
எனக்கு மிக ஆச்சரியமான ஒரு வார்த்தை 23ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். நல்லா கவனிங்க, இயேசுவும் சீஷர்களும் போகிறாங்க, இந்த அம்மா கூப்பிட்டுக்கிட்டே போகிறாங்க. இயேசு போயிட்டே இருக்கிறாரு, பதிலே சொல்லலை. ரொம்ப தூரம் போயிட்டாரு, இந்த அம்மாவும் பின்னாடி கூப்பிட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. சீஷர்கள் வந்து சொல்கிறாங்க, அந்த அம்மா கூப்பிட்டுக்கிட்டே வர்றாங்க ஐயா, அந்த அம்மாவுக்கு என்னன்னு கேட்டு கொஞ்சம் செஞ்சு விடுங்க அப்படின்னு இயேசுக்கிட்ட சொல்கிறாங்க. என்னுடைய கேள்வி, சீஷர்களும் இயேசு கிறிஸ்துவும் 13 பேரும் ஒன்றாய் போய்கொண்டு இருக்கும் பொழுது அவள் கூப்பிடுகிற சத்தம் 12 பேருடைய காதிலே மாத்திரம் விழுகிறது, ஏன் இயேசுவின் காதிலே விழவில்லை? சீஷர்கள் வந்து சொல்றாங்கன்னா அப்ப அவங்க காதில் விழுந்திருக்குல்ல, அப்ப கூடவே வந்த இயேசுவின் காதில் விழுகவில்லையா என்றால், வேதத்தில் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து அதற்கு பின்பு நின்றார், சில காரியங்களை அவளோடு பேசினார். பேசிவிட்டு இயேசு சொல்லுகிறார், மகளே, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. ஏன் இதை பெரிய விசுவாசம் என்று சொல்லுகிறார் என்றால், அவள் முதல் முறை கூப்பிடும்போது அவள் உண்மையிலேயே நம்ம விசுவாசம் வைத்திருக்கிறாளா இல்லையா என்று பார்ப்போம் என்று இயேசு பதில் சொல்லாமல் கடந்து சென்று கொண்டே இருந்தார். மீண்டும் அவள் கூப்பிட்டு வந்து கொண்டே இருந்தார். உடனே இயேசு பார்த்து, இன்னும் கொஞ்சம் போய் பார்ப்போம், பின்னாடி வராளா அல்லது பாதியிலே பேக் அடித்து போயிடுறாளா அப்படின்னு ட்ரை பண்ணார். அவர் மீண்டும் கூப்பிட்டு கொண்டே வந்தார். இயேசு கிறிஸ்து அதிக தூரம் போனார். அவர் போகும் வரைக்கும், சரியாய் சொல்ல வேண்டுமானால் இயேசு கிறிஸ்து பதில் கொடுக்கும் வரைக்கும் இவள் இயேசு கிறிஸ்துவை விடவும் இல்லை, இவள் பாதியிலே திரும்பி வீட்டிற்கு போகவும் இல்லை. அவளுடைய விசுவாசத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, அது பெரிய விசுவாசம். இந்த பெரிய விசுவாசம் என்றால் என்ன என்றால், நான் இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் வந்துவிட்டேன், அவரை தவிர என்னுடைய பிள்ளைக்கு யாராலும் விடுதலை கொடுக்க முடியாது, அவரை தவிர என் குடும்பத்தை யாராலும் ஆசீர்வதிக்க முடியாது என்கிற முழு விசுவாசத்தை இயேசுவின் மேல் வைத்தாள். இந்த விசுவாசத்தை இயேசு கிறிஸ்துவை பாராட்டுகிறார். அந்த விசுவாசத்துக்கு இயேசு கிறிஸ்துவை பெயர் வைக்கிறார். அது பெரிய விசுவாசம். அல்லேலூயா. கடைசி விசுவாசத்தை சொல்லி நான் செய்தி முடிக்கிறேன். அற்ப விசுவாசம், கடுகு விதையளவு விசுவாசம், விசுவாசம், பெரிய விசுவாசம். கடைசியாக இயேசு கிறிஸ்துவையே ஆச்சரியப்பட வைத்த ஒரு விசுவாசம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் 10ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்ப்பீர்கள். ஆனால் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது, குறித்து கொள்ளுங்கள். 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். இயேசுவின் இடத்துல ஒரு 100க்கு அதிபதி, ஒரு பெரிய அதிகாரி வந்தான். அவன் வந்து அழகாய் சொல்லுகிறான். இது நான் விளக்கி சொன்ன ரொம்ப டைம் ஆகிடும், இப்போ டைம் ஆயிடுச்சு, நான் குறிப்புக்கு போயிடுறேன் நேராக. அந்த 100க்கு அதிபதி வந்து சொல்லுகிறான், என் பிள்ளை வீட்டிலே திமிர்வாதமாய் கடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று தன் பிள்ளையை குறித்து சொல்லவில்லை. யாரை குறித்து சொல்லுகிறான்? தன் வேலைக்காரனை குறித்து சொல்லுகிறான். என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான். சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, நான் வந்து அவனை சுஸ்தமாக்குவேன். ஒரு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு உதாரணத்திற்காக சொல்லுகிறேன், இந்த சம்பவத்தை விளக்கும்படியாக. திருப்பத்தூரிலே ஒரு பெரிய பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது என்று வைத்துக்கொள்ளுவோம். உதாரணத்திற்கு, அந்த பொதுக்கூட்டத்திலே சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். நாமும் அந்த கூட்டத்திற்கு சென்றிருக்கிறோம். உதாரணத்திற்கு சொல்லுகிறேன், நாம் நேசிக்கிற ஒருவர் நம்முடைய வீட்டிலே சுகவீனமாய் படுத்த படுக்கையாய் இருக்கிறார். நம்முடைய இருதயத்தில் ஒரு ஆசை என்னவென்றால், பிரதர் மோகன் சி லாசரஸ் பிரதர்கிட்ட சொல்லி,
எங்கள் வீட்டில் சுகவீனமாக படுத்திருக்கிறவங்களுக்காக ஒரு ஜெபம் பண்ண சொன்னால் அவர் டக்குன்னு ஒரு ஜெபம் பண்ணிட்டார்னா எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு சுகம் கிடச்சிரும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட ஒரு ஆசையோட ஊழியக்கார்ட்ட போய் மீட்டிங் முடிஞ்ச உடனே போய் கேட்குறோம், பிரதர் என் வீட்டில் இன்னார் முடியாமல் இருக்கிறாங்க பிரதர், நீங்கள் அவங்களுக்காக ஒரு ஜெபம் பண்ணிவிடுங்க பிரதர் அப்படின்னு சொல்லி பிரதர் மோகன்சி கிட்ட சொல்கிறோம் உதாரணத்துக்கு. உடனே பிரதர் சொல்கிறாங்க, நான் இப்போ ஜெபம் பண்ணுறதில்ல, நான் உங்கள் வீட்டுக்கே வரேன், உங்கள் வீட்லேயே நான் அந்த பேஷண்ட்டுக்காக ஜெபம் பண்ணுறேன்னு சொன்னார்னா வராதிங்க பிரதர்னு சொல்லுவோமா? என்ன செய்வோம்? பிரதர் நானே இதை எதிர்பார்க்கல பிரதர், ரொம்ப சந்தோஷம், வாங்க நீங்கள் ஒரு ஊழியக்காரர் எங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணுறது எங்களுக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், கட்டாயம் வாங்க பிரதர்னு சொல்லிவிட்டு உடனே வீட்டுக்கு ஃபோன் பண்ணி, பிரதர் மோகன்சி வராங்க, வீடெல்லாம் ரெடி பண்ணுங்கள், சீக்கிரம் எல்லாம் ரெடி பண்ணுங்கள், பிரதர் இப்போ ஜெபம் பண்ண போகிறாங்கன்னு சந்தோஷமாய் அவர்களை அழைத்து கொண்டு போவதற்கு ஏற்ற வேலையை செய்வோமே ஒழிய, பிரதர் எங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்துடாதீங்க பிரதர் நம்ம என்ன பண்ண மாட்டோம், சொல்ல மாட்டான். அதே சம்பவம் தான் இங்கு நடக்கிறது. இயேசுவின் இடத்திலே நூற்றுக்கு அதிபதி சொல்லுகிறான், என் வேலைக்காரன் திமிரவாதமாய் படுத்திருக்கிறான் என்று சொன்ன பொழுது இயேசு சொல்லுகிறார், நான் அவனை சுஸ்தமாக்குவேன். அப்பொழுது அழகா இந்த நூற்றுக்கு அதிபதி சொல்லுகிறார், ஐயா நீங்கள் என் வீட்டிற்குள்ளாய் வருவதற்கு உங்களுக்கு தகுதி இல்லை, ஆகவே வர வேண்டாம் என்று சொன்னான். அப்படியே சொன்னாரு? பரவாயில்ல, நல்லா முழிச்சிருக்கீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீர் என் வீட்டிற்குள் வருவதற்கு எனக்கு தகுதி இல்லை, நான் தகுதியற்றவன், நீர் மகாபரி பரிசுத்தம் உள்ளவர், நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிப்பதற்கு எனக்கு தகுதி இல்லை. மாத்திரமல்ல, அதுக்கு அப்புறம் ஒரு வார்த்தை சொல்றாரு, ஐயா உங்களுக்கு இருக்கிற வல்லமைக்கு, உங்களுக்கு இருக்கிற சர்வ வல்லமைக்கு, உங்களுடைய வார்த்தையிலே இருக்கிற வல்லமைக்கு நீங்கள் என் வீட்டுக்கு வரணும்னா அவசியம் இல்லைங்கய்யா, நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வேலைக்காரன் சுகமாவான். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீங்கள் என் வீட்டுக்கெல்லாம் வரணும்னு அவசியம் இல்லையா, உங்கள் வார்த்தையில் இருக்கிற வல்லமை எப்படிப்பட்ட வல்லமை, நீங்கள் இங்கேருந்து ஒரு வார்த்தை சொல்லுங்க போதும், என் வேலைக்காரன் சுகமாயிடுவான். இயேசு கிறிஸ்துவே ஆச்சரியப்பட்டு சொல்கிறாரு, சே இஸ்ரவேலுக்குள்ள கூட இப்படி ஒரு விசுவாசத்தனா, ஏன் ஜனத்துக்கிட்ட கூட இப்படி ஒரு விசுவாசத்தனா பார்க்கலையே. இந்த வார்த்தையை சொன்ன நூற்றுக்கு அதிபதி பரம்பரை பரம்பரை கிறிஸ்தவன் அல்ல. இந்த வார்த்தையை சொன்ன நூற்றுக்கு அதிபதி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு 50 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் ஆனவன் அல்ல. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின் மேல் வல்லமையின் மேல் விசுவாசம் உள்ளவனாயிருந்தான். இந்த விசுவாசத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவையே ஆச்சரியப்பட வைத்த விசுவாசம். சரியாக சொல்ல வேண்டுமானால் 5 படிகள் இப்பொழுது நாம் தியானித்து முடித்திருக்கிறோம். அற்ப விசுவாசம், கடுகு விதையளவு விசுவாசம், விசுவாசம், பெரிய விசுவாசம், இயேசு கிறிஸ்துவையே ஆச்சரியப்பட வைத்த விசுவாசம். இப்பொழுது நான் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். தயவு செய்து நீங்கள் இருக்கிற இடங்களிலே உங்கள் கரங்களை உயர்த்துங்கள் என்று உங்களை சங்கடப்படுத்த நான் விரும்பவில்லை. உங்கள் இந்த கேள்வியை இருதயத்தில் வைத்து நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். இந்த 5 படிகளிலே நம்முடைய விசுவாசம் எந்த படியிலே இருக்கிறது? உங்கள் வாழ்க்கையை, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை, உங்கள் விசுவாசத்தை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒருவேளை இயேசு கிறிஸ்து அவங்களுக்கெல்லாம் செய்வார் பிரதர், நமக்கெல்லாம் செய்ய மாட்டார் பிரதர்னு சொன்னோம்னா அதுக்கு பேர் என்னது? அற்ப விசுவாசம். அடுத்தது கடுகு விதையளவு விசுவாசம். 3வது விசுவாசம். 4வது பெரிய விசுவாசம். இயேசு கிறிஸ்து விரும்புவது இயேசுவை ஆச்சரியப்பட வைத்த நூற்றுக்கு அதிபதியின் விசுவாசத்தை போல நம்முடைய விசுவாசம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒரு ஊழியரை நான் மறக்கவே முடியாது, அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்ட அந்த விசுவாசத்தை. ஒரு ஊழியர் சென்னை பட்டணத்தில் இருக்கிறார். அவர் ஒரு நாள் ஊழியத்திற்கு கடந்து செல்ல வேண்டும். பயங்கர பிஸி ஷெட்யூலில் பயங்கரமாக வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிற ஊழியக்காரர் வேகமாய் வந்தார். அடுத்து சேலத்தில் ஒரு கூட்டத்தில் அவர் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டும்.
கூட்டத்திற்கு நேரமாகிவிட்டது, வேகமாய் புறப்பட வேண்டும் என்று வேகமாய் ஓடி வந்து தன்னுடைய காரில் ஏறி உட்கார்ந்து டிரைவர்கிட்ட சொன்னார், எப்பா டைம் ஆச்சு, சீக்கிரம் போ, மீட்டிங்கு டைம் ஆச்சு, வேகமாக வண்டியை ஓட்டுன்னு சொன்னார். டிரைவர் வேகமாக வண்டியை ஓட்டி கொண்டாந்து நேராக கொண்டு போய் ஒரு டீசல் பங்க்கில் நிறுத்தினார். உடனே ஊழியக்காரர் உள்ளே இருந்து கேட்டாராம், எதுக்குப்பா இங்கே கொண்டாந்து நிறுத்தினேன்? அப்போ டீசல் பங்க்கில் நின்ன உடனே டிரைவர் சொன்னானா, ஐயா காரில் டீசல் இல்லைங்க, டீசல் போட்டால் தானேங்க போக முடியும் அப்படின்னு சொன்னான். இவர் சொன்னார், எப்பா நீ பாட்டுக்கு வண்டியை கொண்டு நிறுத்திட்டு என் பேக்கெட்டில் காசே இல்லை, நான் எப்படிப்பா டீசல் போடுறது? என்னப்பா நீ ஐயா டீசல் போட்டால் தாங்க போக முடியும், இல்லைனா ரொம்ப கம்மியாக இருக்கியா டீசல், கொஞ்சம் தான் இருக்குது டீசல். அப்போ அவர் சொன்னாராம், முதல்ல வண்டியை டீசல் பங்கை விட்டு வெளியே கொண்டு போய் நிறுத்துன்னு சொன்னாராம். டிரைவர் கொண்டு போய் வெளியே நிறுத்திட்டு, சரி வேறு யாருக்கோ ஃபோன் பண்ணி பணம் வாங்க போகிறார் போலன்னு டிரைவர் காத்துக்கிட்டு இருந்தார். இந்த ஊழியர் கதவை திறந்து வேகமாக இறங்கி வந்து அந்த டீசல் டேங்க் மேலே கை வச்சு ஜெபம் பண்ணாரேன், கர்த்தாவே நான் யாருக்கிட்டையும் போய் கடன் வாங்க மாட்டேன், கடன் வாங்கின பழக்கமும் கிடையாது, உங்களுடைய ஊழியத்துக்கு போகிறேன், நீர் தான் என்னை சேலத்திற்கு ஊழியத்துக்கு போகும்படி சொல்லியிருக்கிறீர், உங்களுடைய வார்த்தையின்படி போகிறேன், என்கிட்ட காசு கிடையாது, ஆனால் உங்கள் ஊழியத்தை போய் செஞ்சாகணும், என்ன செய்வீரோ தெரியாது, இந்த டீசல் டேங்கில் இருக்கிற டீசலை ஆசீர்வதியும், நாங்கள் போய் சேரும் வரைக்கும் இதில் டீசல் குறையாதபடி காத்துக்கொள்ளும் என்று அந்த டீசல் டேங்க் மேலே கையை வச்சு ஒரு ஜெபம் பண்ணிட்டு உள்ள வண்டியில் ஏறிட்டு எடுப்பா வண்டியனாராம். கதையல்ல, கட்டுக்கதை அல்ல, கற்பனை கதையல்ல, நடைபெற்ற சம்பவம். கூட்டம் நடைபெறுகிற மைதானம் வரைக்கும் அந்த வாகனம் ஓடி போய் நின்றது, சேலம் வரைக்கும் போய் நின்றது. அல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் கர்த்தர் மேல் சாதாரண விசுவாசமாக இருக்கக்கூடாது, இயேசு கிறிஸ்துவை ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய விசுவாசமாக இருக்க வேண்டும். அப்படி விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் வேதம் சொல்லுகிறது, நமக்கு கர்த்தர் நித்திய ஜீவனாகிய பரலோக வாழ்க்கையை கொடுக்கிறார். கண்களை மூடி கர்த்தர் சமூகத்தை நோக்கி ஜெபிப்போம். ஒரு பெரிய சப்ஜெக்ட், ஏறத்தாழ 3 மணி நேரம் செய்து கொடுக்க வேண்டிய ஒரு பெரிய சப்ஜெக்ட். விசுவாசத்தை குறித்து ஏராளமான காரியங்கள், ஏராளமான ரகசியங்கள் வேதத்திலே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளில் அதனுடைய சுருக்கத்தை மாத்திரமே நாம் தியானித்திருக்கிறோம். கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோம், கண்களை மூடி ஜெபிப்போம். விசேஷமாய் நம்முடைய இருதயத்தில் உள்ள விசுவாசத்தை இப்பொழுது நாம் தியானித்த 5 விசுவாசத்திலே நம்முடைய விசுவாசத்தை சோதித்து பார்ப்போம். நாம் எந்த நிலையில் இருக்கிறோம்? ஒருவேளை அற்ப விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? அல்லது கடுகு விதையளவு விசுவாசத்தில் இருக்கிறோமா? அல்லது 12 ஆண்டுகள் வியாதியுள்ள பெண்ணை போல விசுவாசத்தின் நிலையில் இருக்கிறோமா? அல்லது 4வது படியாகிய பெரிய விசுவாசத்தில் இருக்கிறோமா? அல்ல எல்லாவற்றை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவினாலேயே புகழப்பட்ட, இயேசு கிறிஸ்துவையே ஆச்சரியப்பட வைத்த பெரிய நூற்றுக்கு அதிபதியினுடைய விசுவாசத்தை போல் இருக்கிறோமா? நம்முடைய விசுவாசத்தை சோதித்து பார்த்து நம் கர்த்தர் மேல் வைக்கிற விசுவாசத்திலே உறுதியாயிருந்தவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த, நித்திய ஜீவனை சுதந்திரிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஜெபிப்போம். பரலோக பிதாவே, ஜீவனுள்ள எங்கள் நல்ல தேவனே, இந்த அருமையான பரிசுத்த மனமகிழ்ச்சியின் நாளில் நம்முடைய பிள்ளைகளாக நம்முடைய பரிசுத்த சமூகத்திலே கூடி சந்தோஷமாக நம்முடைய வேத வசனங்களை நாங்கள் தியானிக்க எங்களுக்கு கிருபை செய்தி நன்றி செலுத்துகிறோம். குமாரனிடத்தில் விசுவாசம் உள்ளவனுக்கு நித்திய ஜீவனை வாக்கு பண்ணியிருக்கிற கர்த்தர், அந்த விசுவாசம் என்றால் என்ன, அந்த விசுவாசத்தில் எத்தனை படிகள் இருக்கிறது என்பதை இன்றைக்கு நாங்கள் ஆராய்ந்து பார்க்க, சற்று ஆழமாய் சென்று விசுவாசத்தை நாங்கள் தியானிக்க எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறேன், நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளை கேட்ட எல்லா தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து, கர்த்தாவே இஸ்ரவேலுக்குள்ளும் காணக்கூடாத இயேசு கிறிஸ்துவையே ஆச்சரியப்பட வைத்த அப்படிப்பட்ட விசுவாசத்தை நாங்கள் பெற்றவர்களாய் நித்திய ஜீவனுக்கு ஆயத்தமாக எங்களுக்கு கிருபை செய்யும்.
எங்களோடு பேசும் உம்முடைய வசனங்கள், வார்த்தைகள் தொடர்ந்து எங்கள் இருதயத்தில் எதிரொலித்து கொண்டே இருக்கட்டும். எங்கள் விசுவாசம் பெருகட்டும். நித்திய ஜீவனுக்கு நேராய் நாங்கள் கடந்து வர எங்களுக்கு கிருபை செய்து எங்களை ஆயத்தப்படுத்தி, பக்குவப்படுத்தி, பரிசுத்தப்படுத்தி உம்முடைய இரத்தத்தினாலே கழுவி விசுவாசத்தை பெருக பண்ணி நித்திய ஜீவனுக்கு எங்களை தகுதிப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் அதிக தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும், நம்முடைய குடும்பத்தில் மக்கள் யாவரோடும், நம்முடைய திருச்சபையோடும் திருச்சபை ஊழியர்களோடும் இன்றும் என்றும் சதா காலமும் தங்கியிருந்து நித்திய ஜீவன் வரை பத்திரமாய் பாதுகாத்து ஆசீர்வதித்து வழி நடத்துவதாக. ஆமென், ஆமென், ஆமென்.